She's a beautiful girl, da. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு டைலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால் நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்புட் ஆன வாட்டி நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் A to Z எல்லா ஸ்டெப்பையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க. ஸோ லைக் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து வியூஸ் போகும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் எதுவும் செட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எதாவது அலைன்மெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணுறதா தான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஜூம் பண்ணி ஃபேஸை வந்து கவராக செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை. ஸோ அதுக்கு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் A to Z கரெக்டாக வீடியோ பாருங்கன்றது. ஸோ அதனால் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் வந்து ஆடியோ இருக்குது. நம்ம 15 செகண்ட் கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஃபெக்ட் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைலாக் வந்து ஷோ ஆகும், த பியூட்டிஃபுல் கேர்ள்டா அப்படின்ற மாதிரியான டைலாகு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் PNG லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ எஃபெக்டோட பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக அந்த சாங்கோடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.